29 ஆகஸ்ட் 2026 என்று திருமுழுக்கு யோவான் பாடுகளின் நினைவு நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 17 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரன பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனில் யோவான் ஏரோதியிடம், உன் சகோதர மனைவியை நீ வைத்திருப்பது முறையில்லை என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்ல கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவிசாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயர்த்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கு ஒரு விருந்து படைத்தார். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தார். அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். இதனிடம் எது கேட்டாலும், ஏன் இந்த அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சிறையில் சென்று தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் தன் தாயிடம் கொடுத்தாள். அதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்கள் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளை என்னுடைய திருப்பலியில் நினைவில் வைத்து செபிக்கிறேன். இன்று தாயாம் திரு அவை திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளையும் தலைவிட்டுண்ட அந்த மறைசாட்சியதையும் கொண்டாடுகின்றது. திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமல்லாமல் அதிகாரத்தில் இருந்தவருடைய நெறிக்கேடான செயல்களையும் அஞ்சாமல் கண்டித்த ஒரு இறைவாக்கினர். கலிலேயாவில் குறுநில அரசனாக ஏரோதனுடைய அந்திபாஸ் தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியை ஏரோதியாவை மணந்ததை யோவான் வெளிப்படையாக கண்டிப்பதை தான் என்னுடைய நற்செய்தி வசனம் கேட்டிருக்கின்றோம். அந்த பிறந்தநாள் அன்று ஏரோதியாவுடைய சதியில் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. விருந்தினர்கள் முன்னால் கொடுத்த வாக்கை மீற விரும்பாத ஏரோதும் மிக வருந்த போதிலும் அவருடைய உடலை வெட்ட அனுமதி கொடுக்கின்றான். உண்மைக்காக அதிகாரத்தின் முன் அஞ்சாமல் நிற்கவேன் என்பதை தான் இவருடைய நாளில் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழியாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இன்றைய நாளினுடைய விளக்கத்தையும் இறைவன் நமக்கு வழங்குகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு உன்னதமான ஆன்மீக வீரனுடைய மரண சாட்சியத்தை விளக்குகிறது. இந்த உலகம் அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் தந்திரத்தாலும் சூழப்பட்டிருக்கின்ற பொழுது அதற்கு முன்னால் ஒற்றை மனிதராக நின்று நீதிக்காகவும் உண்மைக்காகவும் தன் தலையையே விலையாக கொடுத்தவர்தான் திருமுழுக்கு யோவான். இன்றைய நாள் நாம் அவரை போன்று அதிகாரத்திற்கும் புகழிற்கும் அடிப்பணைய போகிறோமா, அல்லது உயிரே போனாலும் கடவுளுடைய உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக வாழப்போகின்றோமா? ஏரோதனுடைய அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிய ஒரு நபராக யோவான் இருந்தார். அவருக்கு உதவி புரிகின்ற விதத்தில் யோவானுடைய நேர்மையை உணர்ந்து அவரை பாதுகாக்க அவரை சிறையில் அடைத்தார். ஆனால் ஏரோதினுடைய வஞ்சகம், அவருடைய மகளின் மூலமாக வஞ்சகத்தையும் பழி வாங்கலையும் அவள் பயன்படுத்தி யோவானுடைய தலையை வெட்டி கேட்க செய்தார். அதற்கு பொருட்டு அந்த உண்மையாக சாட்சியாக யோவான் ஒருபொழுதும் அரசு அதிகாரத்தை கண்டு அஞ்சவில்லை. நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று உண்மையை உரக்க சொல்லியிருக்கிறார். ஆக இந்த சிற்றின்ப நடனத்திற்காக ஏதோனுடைய போலி பெருமைக்காக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தலையை மறைசாட்சியாக அளிக்க நேர்ந்தது. இந்த திருமுழுக்கு யோவானுடைய தியாக மரணம் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கு ஒரு முக்கியமான நடைமுறை பாடங்களை தருகிறது. தவறை சுட்டி காட்டுகின்ற ஒரு துணிச்சல். சமுதாயத்தை நம் குடும்பங்கள் கூட
நமக்கு ஏன் வம்பு என்று பல தவறுகளை கண்டு காலாமல் நாம் போகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியில் செல்கின்ற பொழுது, நம்முடைய நண்பர்கள் லஞ்சம் அல்லது ஊழல் செய்கின்ற பொழுது, அல்லது சமூகத்தில் அநீதி நடக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்கின்ற யோவானுடைய குரல் என்று நமக்கு தேவைப்படுகிறது. உண்மையை பேசுவதால் நமக்கு இழப்புகள் வரலாம், உறவுகள் முறியலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில் அதுவே உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. ஏறு தான் கொடுத்த போலி வாக்குறுதிகளுக்காக விருந்தினர்களுக்கு முன்னால் தன் அவமானம் போய்விடக் கூட என்ற போலி பெருமைக்காக ஒரு நல்லவரை கொல்ல துணிகின்றார். நாமும் பல நேரம் நம்முடைய யூகாவிற்காக, மற்ற நம்மை பற்றி தப்பாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக தவறான காரியங்களை செய்கிறோம். நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்காக போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகின்றோம். தவறான சபதங்களை செய்துவிட்டு அதை நிறைவேற்ற குடும்பங்களை அழிக்க முயற்சி செய்கின்றோம். ஏறுவதை போல் நாம் இல்லாமல் தவறு என்று தெரிந்த உடனேயே நம்முடைய யூகோவை விட்டுவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மதுவும் மங்கையுடைய நடனமும் நிறைந்த அந்த பிறந்தநாள் விருந்துதான் யோவானுடைய மரணத்திற்கு வழிவகுத்தது. இன்றைய நவீன உலகம் சிற்று இன்பங்களால், சமூக ஊடகங்களினால், தவறான கவர்ச்சிகளால் நிறைந்துள்ளது. தற்காலிக இன்பங்களுக்காக நாம் நம்முடைய ஆன்மீக தூய்மையையும் புனிதத்தையும் குடும்பத்துடைய நிம்மதியையும் நாம் அடகு வைக்கிறோம். திருமுழுக்கு யோவானைப் போல பாலைவன தனிமையிலும் எளிய வாழ்விலும் நம் இறைவனை காண நாம் பழக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசுடைய பிறப்பிற்கு மட்டும் வழியை அமைக்கவில்லை, மாறாக தன்னுடைய தியாக மரணத்தின் வழியாக இயேசுடைய சிலுவை சாவிற்கு முன் அடையாளமாக திகழ்கின்றார். யோவானுடைய உடல் அழிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவரது குரலும் நீதியும் இன்றும் அழியாமல் நம்முடைய இதயங்கள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏறது அரியணையில் அமர்ந்திருக்கும் பயத்தால் நடுங்கினான், ஆனால் யோவான் சிறையில் விலங்கிடப்பட்டிருந்தும் ஆன்மீக சுதந்திரத்தோடு வாழ்ந்தார். இன்றைய நாளில் நமக்காக மன்றாடும். உலகத்தினுடைய போலி பெருமைகளை கண்டு அஞ்சாமல் உண்மையான நீதிக்கும் விசுவாசத்திற்கும் சாட்சிகளாக வாழ இன்றைய நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய நாளுடைய விடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். உண்மைக்கும் நீதிக்கு இலக்கணமாக வாழ்ந்து எங்களுடைய வகையை ஆயத்தம் செய்த புனித தூய யோவானுடைய தியாக வாழ்வு என்று நாங்கள் தியானிக்க செய்தீரே. இன்றைய நாளில் போலி பெருமைகளை தாண்டி விருப்பத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான ஆன்மீக பலத்தை தந்தரலாம். ஆண்டவரை, அதிகாரத்துக்கும் அநீதிக்கும் அஞ்சாமல் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று உண்மை உறக்க சொன்ன திருமுழுக்கு யோவானுடைய அந்த துணிவை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும், செய்கின்ற ஒவ்வொரு தொழிலிலும், எடுக்கின்ற முடிவுகளிலும் உண்மையான நேர்மையை நாங்கள் கடைபிடிக்க அருளை தாரும். சமுதாயத்தில் எங்கள் குடும்பங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் காணுகின்ற பொழுது சுயநலத்திற்காக மௌனமாக நாங்கள் இராமல் அன்போடு அதை சுட்டி காட்டுகின்ற ஆன்மீக துணிவை எங்களுக்கு தாரும். தாழ்மையின் உருவே இறைவா, ஏறுத அரசன் தன் போலி பெருமைக்காக பிற என்ன நினைப்பாக என்ற பயத்தினால் ஒரு மாபெரும் புனிதரை கொலை செய்ய துணிந்தான். இந்த புதிய நாளில் ஏறுதலுடைய பலவீனமான குணம் எங்களை அண்டாதபடி எங்களை பாதுகாத்தருளும். போலி கௌரவம், வீண் பிடிவாதம் மற்றும் மனிதர்களை பிரியப்படுத்தி நினைக்கின்ற போலித்தனம் ஆகியவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்களுடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் ஏரோதியாலை போல வஞ்சம் கொள்ளாமல் அதை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு எங்களை மாற்றிக்கொள்கின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும். என்று நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களையும் பணிகளையும் சந்திக்கின்ற மனிதர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நவீன உலகில் சிற்றின்ப கவர்ச்சிகளுக்கும் தீய இனங்களுக்கு எங்களை நாங்கள் உமது அன்பிலிருந்து பிரித்து விடாதபடி உமது தூய அவனுடைய கோட்டையினால் எங்களை மூடி பாதுகாத்தருளும். திருமுழுக்கு யோவான் செல்லிருந்த போது ஆன்மீக சுதந்திரத்தோடு வாழ்ந்தாரே, அதே போன்று எத்தகைய சவால்கள் துன்பங்களை நாங்கள் சந்தித்தாலும் உமது அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நினைத்து நிற்க எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரை, அவர் பிறகவே நான் குறையவேன் என்று கூறிய திருமுழுக்கு யோவானைப் போல இந்த புதிய நாளில் எங்கள் சுயநலம் குறைத்து உமது தெய்வீக அன்பு எங்கள் பெருக செய்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உமது நாமத்திற்கு மகிமை கொண்டு வர அருள் புரியும். இதோ இந்த நாளில் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அறிந்து தெரிந்து உமது திருக்கரத்தால் தொட்டு உமது இறக்க பெருக்கின எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பினை எங்களை நிரப்பி எல்லா விதமான கிருபையும் வரங்களையும் எங்களுக்கு தந்துள்ளோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.